போயிடுவாங்க. ஆனா செயல்பாட்டு கொண்டாடணும்ல. திமுக ஆட்சியில நாங்க அறிவிச்ச திட்டம் செயல்பாட்டு கொண்டாடணும். ஏற்கனவே திமுக ஆட்சியில அறிவிச்ச திட்டத்தை நாங்க செயல்படுத்தணும். எதையுமே நிறுத்தல. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு பார்க்கல. மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும் அது எந்த ஆட்சி இருந்து மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கோம். மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கும். பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குன்னு ஒரு பக்கம் தகவல். பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் நியமன தேர்வு எழுதி எங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்து ஒட்டுமொத்தமாக நிறைய துறைகளில் சுமார் 5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா அரசு சொல்றாங்க. இந்த பத்திரிகையில ஊடகத்தில செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் சுமார் 5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதனாலதான் இந்த வேலையெல்லாம் தேக்கமடையுது. அதையெல்லாம் இந்த அரசு கவனிக்கல. ஏன்னா தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்பட்டால் அரசு காலில் பணிகள் அனைத்து நிரப்பப்படும். எங்களுக்கு கூட நிதிச்சுமை அள்ளியே கொடுத்தாங்க. என்ன எங்களுக்கு கூட எதை கொடுத்தாங்க? கொடுக்க வேண்டியதான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது முறையாக மாநில அரசுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு இருந்தது. புதுசாலாம் எந்த ஒரு சிறப்பு நிதியும் கொடுக்கல. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. எந்த சிறப்பு நிதியாவது எங்களுக்கு கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கலையே. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு இருக்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் 40 நாங்களே அப்ப 40 என்ன பண்ண போறீங்க? சட்டமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கீங்களா? பணி நியமன நாடாளுமன்றத்தில் நிதி கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம் 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி இருக்கின்றார்கள். தங்களுக்கு எந்த துறையில எவ்வளவு பாக்கி இருக்குதோ அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி நம்ம நாடாளுமன்ற அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து நிதி பெற வேணும். அதுக்கு தானே நாடாளுமன்ற ஜெயிச்சு போறீங்க. அப்புறம் எங்களுக்கு நிதி கொடுக்கல, அப்புறம் உங்களை வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு தாங்க நாடாளுமன்றம் தனி, சட்டமன்றம் தனி. இது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி மாநில அரசுக்கு வரவில்லை என்றால் எங்கே நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கும். வெளியெடுப்பு செஞ்ச போதுமா? நாங்களே இருந்தோம்ல, ஊடக நம்பர்கள் 10 நிமிடம் பண்ணாரு. நான் கூட்டணி இருந்தோம். உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சாங்க. ஒத்தி வச்ச காரணத்தினால அப்படி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அதை நடைமுறை மத்திய அரசு. அது மாதிரி நீங்க செய்யுங்க, அப்பதாங்க நமக்கு நிதி கிடைக்கும். அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, மாமஞ்சா கூட தடி உடிக்கூடாது. அது மாதிரி மத்திய அரசு வச்சக்கூடாது, நிதியும் கிடைக்கும். அது எப்படி முடியும்? அதாவது இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அங்கே இருக்கின்ற மக்களை அழைத்து சரியான முறையில் அணுகி மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஏற்பாடை செய்ய வேண்டும். அது மாநில அரசாங்க அவை இவர்கள் முறையாக செய்யவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அண்ணா திமுக அவருடைய குழு அமைச்சிருக்கிறாங்க, அதில் கலந்துக்கல, அவரெல்லாம் கையெழுத்து பண்ணணும், அமைப்பை ஏற்படுத்தணும். கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு குழு அமைக்கின்றார். ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை. எங்க கட்சி சேர்ந்த அண்ணா திமுக சட்டமன்ற ராஜன் செல்லப்பா இருக்கார், அவர் கட்சியுடைய மாவட்ட செயலர். இன்றைக்கு கட்சியுடைய பிரதிநிதி கொடுக்கணும்னா மாவட்ட செயலர் கூப்பிடணும்ல, இல்லை அது எம்எல்ஏவாவது கூப்பிடணும்ல, கருத்து கேட்கணும்ல. எதையுமே கேட்காத அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணா திமுக சேர்ந்த நிர்வாகிகள் கையை போடுறது தவறான கருத்து. அப்படி குழுவே கூடலையா? நான் கேட்டேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டாங்க, விரைவில் வழக்கு தொடரும். இப்படி அவதூறான செய்தி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடக்கூடாதுல்ல ஒரு கட்சியின் மீது. இது தவறு இல்லை. மக்களிடத்தில்